உதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் சார்பாக இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது மரியாவின் தூய்மை மிகு பெயர் நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னையினுடைய பெயரை நாம் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அழகைக்கு சம்மட்டியாக இருக்கிறது என்று புனிதர்களுடைய வார்த்தை நமக்கு அழுத்தமாக சொல்கிறது. எனவே இந்த அற்புதமான நாளிலே மரியாவினுடைய இந்த தூய்மை பெயருடைய நினைவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அந்த அழகைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய நாமத்தை எப்பொழுதும் நாம் உச்சரித்து அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரையும் பாதுகாப்பையும் பெற இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக ஜேவியர், ஸ்டெல்லா, அர்மோன், மெலானி, சிமியோன் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜான் டேவிட், பொன்னம்பலம், ஜோஸ்பின் உடல் உள்ள நல்லுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பிள்ளையுடைய நல்லுக்காக அருட்சகோதரி மத்தியாஸ், மேரி, தோமாஸ், எலிசபெத் மற்றும் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இடையேற்றத்திற்காகவும் மேரி 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நல்ல முறையில் எழுதவும் நன்றியாகும் உடல் நல்லுக்காக பால்ராஜ், ஸ்டெல்லா, ஹென்ரி, ஸ்டூவர்ட் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் அருட்தந்தை ஜோசப் ரொசாரியோ விரைவில் முழு குணமடைந்து இறைப்பணி தொடர வேண்டும் என்றும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக தமிழகம் எங்கும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய அனைத்து அன்னையின் பிள்ளைகளுக்காக இன்றைய திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை மத இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1b-7, 11-13 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படையச் செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவுற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகிறது. இவ்வாறு இந்த அறிவற்றவர்களின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியக்கத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி.
நடத்தியருளும் ஆண்டவரே இன்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். பல்லவி. ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். Alleluia, 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 Alleluia. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்து இருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்கள் எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கட்டணத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியினுடைய உறவுகளே, சொந்தங்களே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் புதுவை மாநிலம் வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து வாழ்த்துகளையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தையும் இன்றைய நாளில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் இணையக்கூடிய நேயர்கள் அனைவரும் இன்றைய நாளில் இந்த திருத்தலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய திருப்பலியில் பங்கெடுப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால், இன்று அன்னையாம் திரு அவை அன்னை மரியாளுடைய திருப்பெயரின் மகிமையை கொண்டாட, அதனுடைய வணக்கத்தை நினைவு கூர்ந்து விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அன்னை மரியாளுடைய அந்த பெயர், அதற்கான சிறப்பான வணக்கத்தையும் நாம் விழாவாக நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் இந்த திருத்தலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அநேக மாதா தொலைக்காட்சி சொந்தங்கள், உறவுகள், நேயர்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் கடவுளுடைய சிறப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க உங்களை வாழ்த்துகின்றோம். எனவே அன்னை மரியாளுடைய திருப்பெயரை உச்சரிப்பது, மரியாள், ஆவே மரியா, மரியே வாழ்க என்று அன்னை மரியாளை நாம் உச்சரித்து அவரை போற்றி அவர் வழியாக கடவுளுக்கு நாம் மகிமையை செலுத்துகின்றோம். எனவே இந்த அன்னை மரியாள் அவருடைய திருப்பெயரை வணங்குவது என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சபையில் இருந்து வருவதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். தொடக்க கால திருச்சபையில் அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயர், குறிப்பாக நமது திருச்சபையில் கிறிஸ்துவ படையானது துருக்கிய படைகளுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்ற பின்பு திருத்தந்தை 11ஆம் இன்னசென்ட் அவர்கள் அன்னை மரியாளுடைய பெயரை இந்த இன்றைய நாளில் அன்னை மரியாளுடைய பெயருக்கு வணக்கத்தையும் புகழ்ச்சியையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை தேர்ந்தெடுத்து நமக்கு விழாவாக கொண்டாட அறிவுறுத்திருக்கின்றார்கள். பல அறிஞர்கள், குறிப்பாக விவிலிய அறிஞர்கள், புனித எரோனிமோஸ் அன்னை மரியாளுடைய திருப்பெயரை பற்றி சொல்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய பெயருக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட அர்த்தங்களை பல அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள், இறையியல் வல்லுநர்கள் கொடுக்கின்றார்கள். புனித எரோனிமோஸ் அன்னை மரியாளுடைய திருப்பெயருக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயர் டிராப் ஆஃப் த சீ என்று சொல்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால், கடலில் ஒரு துளி. கடல் இங்கு கடவுளாகவும், அந்த கடல் என்ற கடவுள், அந்த கடவுளில் ஒரு துளியாக அன்னை மரியாள் இருக்கின்றார்கள் என்று டிராப் ஆஃப் த சீ, கடலில் ஒரு துளி அன்னை மரியாள் என்று அன்னை மரியாளுடைய பெயருக்கு அவர் அர்த்தம் கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இன்னும் அன்னை மரியாளுடைய பெயருக்கு உயர்த்தப்பட்டவர், ஆசிர்வதிக்கப்பட்டவர், அழகு நிறைந்தவர், அவர் அருள்மிக பெற்றவர் என்று பல அர்த்தங்களை அன்னை மரியாளுடைய திருப்பெயருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் அவர்கள் புனித பிரிஜித் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த போது அந்த அன்னை மரியாளுடைய திருப்பெயரை உச்சரிக்கின்ற பொழுது, மரியே வாழ்க, ஆவே மரியா, மாதா மரியா என்று நமது உதடுகளில், நாவில், உள்ளத்தில் அந்த அன்னை மரியாளுடைய பெயரை நாம் உச்சரித்தாலே பேய்களை எல்லாம் நடுங்கி அவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்று விடுகின்றன.
அப்பொழுது காவல் தூதர்கள் நமக்கு சூழ்ந்து நின்று அவர்கள் படைகளமாக ஒரு கோட்டையாகவும் கேடயமாகவும் இருந்து அவர்கள் நம்மை பாதுகாக்கின்றார்கள். அன்னை மரியாளுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கின்றது. ஆவிகள், அசுத்த ஆவிகள், பேய், பிசாசுகள் இவையெல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடுகின்றன. நம்மை அணுகவே முடியாது. காவல் தூதர்கள் உடனே வந்து நம்மை பாதுகாக்கின்றார்கள் என்று அந்த பிரிஜித்தம்மாள், புனித பிரிஜித்தம்மாள் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த போது அந்த அன்னை மரியாளுடைய பெயரை உச்சரிப்பதால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நன்மைகளை, பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியாள் நமக்கு கேடயமாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார்கள். மேலும் புனித அம்புரோசியார் அவர்கள் அன்னையுடைய திருப்பெயர் மரியாளுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக நமது ஆழ்மனதில் அது மீட்பின் கேடயமாகவும் மீட்பின் தைலமாக அன்னை மரியாளுடைய பெயர் இருக்கிறது என்று புனித அம்புரோசியார் அவர்கள் அன்னை மரியாளுடைய திருப்பெயரை உச்சரிப்பதால், பெயரை பயன்படுத்துவதால் நமக்கு மீட்பின் தைலமாக அந்த அன்னை மரியாளுடைய பெயர் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கூட நாம் நிறைய இந்த வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய நடைப்பயணிகளை எல்லாம் பார்க்கின்றோம். அவர்கள் கரங்களிலே கொடி ஏந்தி அந்த வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய அந்த கொடியை ஏந்தி செல்கின்றார்கள். அதில் ஆவே மரியா, மரியே வாழ்க. நம்மளுடைய இந்த வெளியனூர் திருத்தலத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் விழா எடுக்கின்ற பொழுது, குறிப்பாக மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் நாம் விழா எடுக்கின்ற பொழுது அந்த தேர்பவனியின் தொடக்கத்தில் ஆவே மரியா, மரியே வாழ்க என்று சொல்லி நாம் பயன்படுத்துகின்றோம். எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அன்னையினுடைய பெயரை, மாதாவினுடைய திருப்பெயரை நாம் உச்சரிக்கின்றோம். ஏதோ இது ஒரு அர்த்தமில்லாத ஒரு பெயராக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு முறையும் இந்த அன்னை மரியாளுடைய பெயரை நாம் சொல்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் எனக்கு கேடயமாக இருக்கின்றார்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் கோட்டையாக இருக்கின்றார்கள். எந்த விதமான அசுத்த ஆவியும் என்னை தீண்ட முடியாது. எனவே அந்த அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயருக்கு ஆற்றல் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய இந்த விழா, இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கின்ற பொழுது உணர்ந்து சொல்ல வேண்டும். அன்னை மரியாளுடைய மாதாவினுடைய பெயரை நாம் சொல்கின்ற பொழுது, உணர்ந்து சொல்கின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய நாளில் அதை நாம் உள்வாங்குவோம். ஆவே மரியா, மரியே வாழ்க என்று அன்னை மரியாளுடைய அந்த பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது, வணங்குகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் அறிந்து உணர்ந்து நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயரை வணங்குகின்ற நாம், அந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மூன்று தான். ஒன்று, அன்னை மரியாள் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர். விசுவாசம், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் கடவுள் மீது கொண்டிருந்ததை போன்று நாமும் நமது இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்க இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம் விசுவாசம். கடவுள் மீது நாம் விசுவாசம் கொண்டு வாழும். இரண்டாவதாக அன்னை மரியாளிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அந்த கீழ்ப்படிதல். அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். தன்னையே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை காணிக்கையாக கொடுத்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். எனவே இது போன்று நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அன்னை மரியாளை போல கடவுளுக்கு நாம் அர்ப்பணம் செய்யவும், காணிக்கையாகவும் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க இந்த இரண்டாவது பாடத்தை அன்னை மரியாளிடமிருந்து இன்றைய நாளில் நாம்
கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக இன்றைய நாளில் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் மகிழ்ச்சி. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்களை சந்தித்தார்கள், துன்பங்களை சந்தித்தார்கள், போராட்டங்களை சந்தித்தார்கள், தோல்விகளை சந்தித்தார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு காரணம் கடவுள் மீது அவர் நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் அன்னை மரியாளுடைய திருப்பெயரை உச்சரிப்போம். அந்த அன்னை மரியாளிடமிருந்து தாழ்ச்சி, மகிழ்ச்சி, விசுவாசம் போன்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஆமென். புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறை தந்தைக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவா என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் மக்கு ஏற்றவை ஆகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்மை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றுமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான வெளியனூர் புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு பாதுகாவலருமான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், கோடியற்பதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரிலே உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. விருந்தாக என் இறைவாவா, மனமகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா வா வா. அது விருந்தாக என் இறைவாவா, மனமகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா வா வா. தேன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எமதான்மனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, இறை அன்னையாக மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசீன் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை வழி நடத்த உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற
தன்னலமியற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை நீக்கும் அம்மா கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை நீக்கும் அம்மா பல வகை பாகும் தெளிவுறத்தேனும் திவிட்டா உணவாமி பல வகை பாகும் தெளிவுறத்தேனும் திவிட்டா உணவாமி அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமியற்ற மாதா அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமியற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே தாயினும்